ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வயிறு பிரச்சனையை சரி பண்ண சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு சில டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு தவிர்க்க முடியாமல் ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருவோம். வயிறு பிரச்சனை வந்தால் வயிறு ரொம்ப வலிச்சதுன்னா குழந்தைங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியாது, ரொம்ப பயங்கரமாக அழுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை வச்சு. அதுதான் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம வீட்டில் ரெகுலராக சமையலில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். ஒன்று வந்து நம்ம அன்றாட லைஃப்பில் தினமும் நமக்கு அதிகமாக தேவைப்படுற பொருள் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 ரெமெடி செய்கிறதுக்கு 2த்துக்கும் நான் சேர்த்து ஒரேடியாக சொல்லிடுறேன். அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் இந்த மாதிரி டப்பாவில் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி டப்பாலாம் பெருங்காயம் கிடைக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பிராண்டட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து சின்ன சின்ன டப்பாலாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் வந்து பெருங்காயம் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி டப்பாவாக வாங்கிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த டப்பா மூடிக்குள்ளே கரெக்டாக அப்படியே இருக்குன்றதுனால. பெருசாக வாங்கினாலும் ஓகே தான், பட் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் அடிக்கடி நிறைய வாங்குவேன். சென்னையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அதிகமாக வாங்கிடுவோம், இல்லைனா ஆன்லைனில் வாங்கும்போது நல்ல பெரிய டப்பாவில் வாங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். இங்கே பக்கத்தில் வந்து சின்ன டப்பாவாக வாங்கி அதை யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நல்லா பார்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் என்ன ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இதை சாப்பிட போகிறது கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி மூடியில் ஒரு 1/4 மூடி நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் யூஸ் பண்ண அப்புறமா டப்பாவை நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அந்த ஸ்மெல்லு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்திருக்க இந்த பெருங்காய பவுடருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி, நல்லா கொதிச்சுட்ருக்க சுடுதண்ணி. நான் வந்து இந்த சுடுதண்ணி ஏற்கனவே கிளாஸில் ஊற்றி கொண்டு வந்திருக்கேன். அந்த சுடுதண்ணியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பாருங்கள், நான் அரை கப் அளவுக்கு இந்த குட்டி சைஸில் அரை கப் அளவுக்கு சூடு பண்ணியிருக்கேன். ஆனால் ஜஸ்ட் லைட்டாக தான் சுடுதண்ணி போடுறேன். தண்ணி பாருங்கள் நல்லா சூடாக இருந்தது, நான் ஆவி பறகுது பாருங்கள். இப்போ தான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சூடாக இருக்குது, பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி நல்லா விரலில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ஆள்காட்டி விரல் வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து, நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்க்கு ஆள்காட்டி விரலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த விரலில் இல்லைன்னா மோதிர விரலில் இந்த மாதிரி விரலில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆள்காட்டி விரலை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி விரலில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள். ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா அது தண்ணி மாதிரி அப்படி போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நமக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. இது வந்து இன்னும் சரியாக மிக்ஸ் ஆகலை. ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விரலில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு லேயராக குழந்தைங்களோட தொப்புளில், அதாவது தொப்புள் உள்ள ப்ளஸ் தொப்புள் சுற்றி குழந்தைங்களுக்கு இதை அப்ளை பண்ணிவிடுங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை குடிக்கணுமா இல்லை அப்ளை பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட். அதை கண்டுக்காத உங்களுக்கு நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்ததுனால ஒரு வேளை புரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கிறதுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து தொப்புளில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். குடிக்கிறதுக்கு வந்து வேறு மாதிரி செய்யணும். அதை நான் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா திக்காக இருக்கணும் அந்த லேயரு. அப்படியே திக்காக இப்படி குழந்தைங்களோட தொப்புளில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயில்லையோ காய விடுங்க. உடனே வந்து ட்ரெஸ்ஸை போட்டுறாதீங்க. குழந்தைங்க வந்து இப்போ உடனே ட்ரெஸ் போட்டால் அதில் வந்து பூசிப்பாங்க. அதனால் வீட்டு உள்ளே உட்கார வச்சு, கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க, வெக்கப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம தொப்புளில் வந்து அப்ளை பண்ண அப்புறமா உங்களுக்கு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு வந்து போடாமல் கொஞ்சம் நேரம் வீட்டு உள்ளே கதவு சாத்தி உட்கார வைங்க. நல்லா காயட்டும். காஞ்ச அப்புறமா வந்து நீங்கள் குழந்தைங்கள அதுக்கப்புறமா ஒரு ஜஸ்ட்டு நல்லா நம்ம கைப்பட்டால் அது ஒட்டாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா காயணும். ஃபேனில் உட்கார வச்சிங்கன்னா டக்குன்னு இழுத்துக்கும். அது நல்லா காஞ்ச அப்புறமா
அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட்டு விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு உடனே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உடனே நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வயிறு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு சில டைம்லலாம் அப்படியே குழந்தைங்க அழ ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம என்னதான் பண்ணாலுமே அவங்க கன்டினியூவாக அழ ஆரம்பிச்சுருவாங்க. அந்த டைமில் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் ஒரு கிளாஸில் ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 2 ஸ்பூன் தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்ல சூடு ஆவி பறக்க இருந்தது. இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சுனால் நம்ம இப்படி சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இந்த 2 ஸ்பூன் தண்ணியில் போட்டு இதை அப்படியே வைங்க கொஞ்ச நேரம். அந்த தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஆகணும். அதாவது இப்போ நம்ம தண்ணி நல்லா சூடாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இந்த பெருங்காயம் ஒரு சிட்டிக்கையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சிடணும். வச்சு அப்புறம் நல்லா சில்லுனான அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும். பொதுவாகவே நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் நம்மளை சுற்றி நிறைய இருக்கிற எல்லா பொருட்கள்லுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். ஆனால் அதை கரெக்டான விதத்தில் நம்ம பயன்படுத்தினா தான் அது வேலை செய்யும். நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சால் கண்டிப்பாக வேலை செய்யாது. நான் சொல்கிறத கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது வந்து ஆமாம் இது சொன்னாங்க நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுறேங்க. இப்போ யாராச்சும் வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணு சரியாக போடணும், அவங்க சொல்கிறத ஒழுங்காக முதல்ல நம்ம கேட்டுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கேட்டுட்டு எந்த மிஸ்டேக் வராமல் அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் பெரியவங்களும் சரி வயசானவங்களும் யாராச்சும் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா வந்து சொல்கிறாங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற டைமிங்கில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறது அந்த டைமுக்கு வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி மறுபடியும் நமக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் இந்த மாதிரி நேச்சுரலான ரெமிடிஸை சின்ன வயசுலேருந்தே பழக்கம் பண்ணிட்டோம்னா, அவங்க பெருசான அப்புறமாவும் அவங்களுக்கு மெடிசன் சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே வந்து அவங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா, குழந்தைங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிரும். அதனால் வெளி மெடிசன்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். வெளி மெடிசன்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸை பயன்படுத்துங்க. அந்த காலத்துலலாம் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இது பண்ணோம் அது பண்ணோம். அதை முக்கியமாக வந்து மெடிசன்ஸ்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்ததுனால தான் நல்ல ஹெல்த்தியாக வந்து அந்த காலத்து ஆளுங்களாம் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ரெமெடிஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி கொடுக்கணுன்னா, குழந்தைங்க இப்போ வயிறு வலிக்குதுன்னு சொன்ன உடனே நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி இதில் ஒரு சிட்டிக்கை போட்டு வைங்க. சில்லுன்னு அப்புறம் வெதுவெதுப்பாக இருக்கும் இல்லைங்களா, வெதுவெதுப்பாக குழந்தைங்க குடிக்கிறாங்க அந்த ஸ்டேஜில் வந்த உடனே குழந்தைங்களுக்கு இதை குடிக்க வச்சுருங்க. டக்குன்னு வந்து அவங்க கண்ணு மூடி டப்புன்னு குடிச்சிரு. ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு. நம்ம அதிகமாக கலந்துட்டோம்னா குடிக்கும்போது கஷ்டமாக வருவாங்க. அதனால் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லா வெதுவெதுப்பாக ஆன அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணியில் போட்ட அப்புறமா வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இதை எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தா இன்னும் செம்மையாக சூப்பராக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே வந்து சரியாக போயிடும். ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 நாள் வந்து கொடுங்க. காலையில் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.